பழனிசாமி இது மாதிரி ஒவ்வொரு சினிமா நட்சத்திரத்தோட பர்த்டேக்கு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றத ஏற்றுக்கோமா நம்ம? அப்படி போயிருந்தானா விட்டுருப்பீங்களா? ஏன் ஸ்டாலின் குடும்பம் போகிறத மட்டும் எப்படி கடந்து போகிறீங்க எளிதா? யார் இதை சீரியஸாக பேசல? என்னால் இது தாங்கிக்கவே முடியல. ஜெயலலிதா போவாங்களா? கருணாநிதி போவாரா? நல்லா நீங்கள் ஊன்றி கவனித்து எல்லா சம்பவங்களையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் இந்த குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்வதை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறது. சிஎம் போஸ்ட் வந்த உடனே நண்டு சிண்டெல்லாம் கூட்டின்னு துபாய்க்கு போகிறது, தனி விமானத்தில் புர்ஜ் கலிஃபா டவரில் போய் ஏறி நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது. கணக்கு கேட்டால் காட்டுறது கிடையாது. அங்கே போய் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டுடியோவுக்கு போய் குடும்பத்தோட ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது. ஊட்டிக்கு போய் மலரால் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலியில் கணவர் மனைவி 2 பேரும் அமர்ந்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது. கூட உளவுத்துறை அதிகாரியெல்லாம் கூட்டும் போகிறது. இவங்க பூரா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் இந்த ஆட்சியை பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியுதா? இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை சார், இதெல்லாம் கூட தப்பு இல்லை சார். உங்களுடைய கடமையை சரியாக முடிச்சிருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டுக்கிட்டு விடி காத்தால 2 மணிக்கு இன்ஸ்டாவில் ரீட்வீட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பேசத்தான் ஏன் செய்வான்? மழை ஆரம்பித்த பிறகு போய் தூர் வர்ற பணியை மேற்பார்வை செய்கிறது எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா?